என்ன என்னவா? உலகமே இடிஞ்சு விழுகிற மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்னவா? இங்கேயே நான் படுத்திருக்கேன். ஐயோ, இது யார்? உங்க வீடா? எங்க குடும்பம் தான் கெட்ட குடும்பம்னா இது கேடு கெட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கு. தலையப்பாரு பிறை நிலா மாதிரி. பால் குடுக்கறேன்ல, ஏன் அழற? சும்மாரு சும்மாரு, அழாத. ஐயோ, கொன்னுடுவேன் இப்படி அழுதுட்டு இருந்தாக்கா. ஏன் அழற? ஐயோ, அழாத. ஏய், எனக்கு கோவம் வருது. நிர்மலா, குழந்தை அழுதா இப்படி எல்லாம் அடிக்க கூடாது. வேடிக்கை காட்டி சமாதானம் பண்ணணும். அப்படியா? சரி. ஏய், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் அப்படித்தான் பண்ணுவேன். ஏய், புரியாதடா கதை நீ கேளடா.
அந்தோணி நில்லு. மரியாதையா உண்மையை சொல்லு. நிர்மலா வைக்கிறத நீதானே? ஏய், நான் இல்லடா, உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஏய், கையறா. சொல்றேன், அந்த பொண்ணு மேல ஆசை வச்சது உண்மை, முயற்சி பண்ணது உண்மை. ஆனா எந்த தப்பும் நடக்கல. அதுக்கப்புறம் பைத்தியக்கார பொண்ணாச்சே, பாவம் நினைச்சு விட்டுட்டேன். இது ஜீசஸ் மேல சத்தியம். அவன் உங்க கை நீட்டி அடிச்சிருக்கான், அவனை வெட்டாம விட்டுட்டு வந்துட்டீங்களே, அவனை சும்மா வரக்கூடாது. வாங்க, கோமலை கூட்டிட்டு வந்தா பயந்துருவாங்களே. இதுவும் உங்களை மாதிரி உப்பு தண்ணியில ஊர்ன கட்டதாண்டா, ஞாபகத்துல வச்சுங்க. எதுக்காக இப்படி கத்துறீங்க? எதுக்காக கத்துறாமா? உன் புருஷன் குப்பத்தால அடிக்கலாமா? அடிச்சிட்டா இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்ங்கறீங்க? அவன் கையை வெட்டுவான். எல்லாரும் ஊர் பக்கம் போய் சேருங்க, இல்ல உங்க பொழப்பெல்லாம் நாரி போகும். யோ, இப்படி பேசல குப்பத்துக்கும் பகையாயிடும். ஜாக்கிரதை. இந்த பூச்சிக்காரர் வேலையில நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. உங்களால ஆர்வம் பாருங்கடா. அவங்களும் பாத்துக்கிறத பாத்துக்கிறோம். வாங்க போலாம். என் புருஷன் ராமர்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் கிருஷ்ணன் ஆக்கிட்டே. கடவுளே, இந்த ருக்மணிக்கு போட்டியா ஒரு ராதை எதுக்கு? ஒரு ராதை எதுக்கு? ஒளிக்காம மறைக்காம உண்மையை சொல்லு. யார் அந்த ராதை? அதை மட்டும் கேட்காதீங்க. நிர்மலா. என்னடி சொல்ற? ஆமாங்க, அவ குழந்தைக்கு நீங்க தான் தகப்ப. அந்த பொண்ணு இங்க இருந்து பிடிக்கல சொல்லு. அவளை வேண்டிச்சிரு. அவளும் பச்சை குழந்தையும் எங்கேயா போய் செத்தா சொல்லிடும். ஆனா அபாடமா போய் மட்டும் சொல்லாதடி. ஏமாமா, எதுக்கு சுசிலா போட்டு அப்படி அடிச்சா? உனக்கு என்ன மறை லூசா போச்சா? சரிண்ணே, எல்லாம் உன்னாலதான். உனக்கு ஆதார் கார்டை போய் நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இனிமே மூஞ்சில முடிக்காத. எங்கேயா போய் தொலை. போய் தொலைடி. மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நெருப்பு இருக்க, அது தொட்டா கைய சுடும். உண்மை இருக்க, அது சொல்றவங்களையே சுடும். என் பொண்ணு இப்ப சூடுபட்டு நிக்கிறான். மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? என் பொண்ணு சொல்றது உண்மைதான். உண்மையவா? அந்த குழந்தைக்கு
அப்பா நீங்க தான். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு தெரியாம அது எப்படி நடந்திருக்க முடியும்? அதைத்தான் விதின்னு சொல்றது மாப்பிள்ள. அமைதியா இருந்த இந்த வீட்டுல அன்னைக்கு தான் புயல் அடிக்க ஆரம்பிச்சது. ஏமா பயந்து மாப்பிள்ள வந்துருவாரு. கழுத வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்குது. எங்கேயாவது ஒதுக்கப்படாது. அதனாலதான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியல. அடங்கோப்புறானே, உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சரி உள்ளவா, என் புடவையில ஒண்ணு தரேன். இந்த ஈரத்துணி அவுத்துட்டு அதை கட்டிக்க. எனக்கு புடவைய வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். எனக்கு தூக்கமா வருது. நான் இங்கேயே படுத்துக்கிறேனே. ஏயா உங்க வீட்டுல கொசு இருக்கா? கொசு கிடையாது, ஒரே ஒரு மூட்டை பூச்சி தான் இருக்கு. மூட்டை பூச்சியா? நீதான். ரொம்ப சிரிக்காத, அப்புறம் ரொம்ப ரொம்ப அழுவ. இந்த பாருமா, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு இருப்பா. போய் புடவைய மாத்தி விடு. ஒழுங்கா கட்டிக்கா. ஐயோ புடவை கட்டினது போதும், எனக்கு தூக்கம் வருது. வீடு இந்த வீடு. ஹை பெட்டு. பாப்பா பாப்பா ஹை ஹை படுத்துக்க. ஷூ வேறங்கறல நீ போ போட்டுக்கோ. என்னம்மா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? இடி விழுந்தா கூட தெரியாது, அப்படி ஒரு தூக்கம் தூங்குறா. என்னப்பா இன்னும் அவரை காணோம்? அட வருவாருமா, அவருக்காக தான் கதவை வேற திறந்து வச்சுட்டு வந்திருக்கேன். படுமா. வந்துட்டாரா? எப்படிமா சொல்ற? அவர் காலடி தடம். ஆமா, எப்ப வந்திருப்பாரு? தெரியலையே, சாப்பிட்டாரோ இல்லையோ. வாங்கப்பா. அப்பனும் மகனும் சேர்ந்து பார்க்க கூடாத காட்சியை பார்த்தோம். மாப்பிள்ள, அந்த அதிர்ச்சியில தான் சுஷீலாவுக்கு கருச்சிரவை ஏற்பட்டு போச்சு. ஏன்னு வர்றாது? கிளாஸ் மாறி போச்சே. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், எத்தனை பெரிய பாவம் செஞ்சு விட்டேன். நிர்மலா, நிர்மலா என்ன மன்னிச்சிடுமா? நிர்மலா, மாமா நிர்மலாவை காணோம். நிர்மலா, 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 அப்பா நிர்மலாவை காணோம். நிர்மலா, 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 நிர்மலா. ஒழுங்கிட்டானுங்க.
ஓகே போயிடுவா வாங்கடா நிர்மா நிர்மா இந்த குழந்தை வச்சுக்க. தியாகம் செய்வதற்கு அன்பு மனம்தான் தேவை, அறிவு தேவையில்லை என்பது எத்தனை உண்மை. அன்பே உருவான இந்த ஜீவன் அடைக்கலம் கொடுத்தவன் திருக்கரத்தில் ஒரு பிஞ்சு மலரை அர்ப்பணம் செய்துவிட்டு தன் காதலன் போன இடத்திற்கே போய் சேர்ந்து விட்டது. அவள் பாதங்களை கங்கை நீர் கொண்டு கழுவினால் போதாது என்று வங்கக்கடல் தன் அலைக்கரங்களால் பாத பூஜை செய்கிறது. இன்றுதான் அவளுக்கு பரிசம் போட்டாச்சு.